தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணாமலை விலகல். அண்ணாமலை விலகல், பாஜக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அண்ணாமலை விலகல். சற்று முன் அண்ணாமலை விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அண்ணாமலை இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, கர்நாடக மாநிலத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர். தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு 2021ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார். தமிழ்நாடு பாஜக மாநில துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். சட்டசபை தேர்தலுக்கு பின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். இவருடைய காலத்தில் பாஜக நன்றாக வளர்ந்தது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்ற எடப்பாடியின் கோரிக்கையை ஏற்று அண்ணாமலை பதவியிலிருந்து மாற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக அதிமுக ஆதரவாளரான நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு கட்சியில் எந்த பதவியும் முக்கியத்துவமும் கொடுக்கப்படாமல் இருந்தது. தற்பொழுது தமிழக சட்டசபை தேர்தலில் அவருக்கு போட்டியிட விருப்பமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அவரை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாட்டில் 6 தொகுதிகளுக்கு பார்வையாளராக, பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டிருந்தார். சிங்காநல்லூர், கோவை உள்ளிட்ட 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த பொறுப்பிலிருந்து சற்று முன் அண்ணாமலை விலகியுள்ளார். தன்னுடைய தந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருப்பதாகவும் அவரை கவனிக்க வேண்டியது இருப்பதாலும் தன்னால் இந்த பொறுப்பில் அதிக கவனம் செலுத்த முடியாது என்று கூறி இந்த 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பொறுப்பிலிருந்து விலகியுள்ளார். அந்த பொறுப்பு இப்பொழுது யாருக்கு கொடுக்கப்படும் என்று தெரியவில்லை. சட்டசபை தேர்தலில் 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த பொறுப்பாளர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலகியுள்ளார். இது அண்ணாமலை கட்சியிலிருந்து தன்னைத்தானே ஓரங்கட்டி கொள்வதாக கூறப்படுகிறது. கட்சி பணிகளில் இருந்து படிப்படியாக விலகி கொள்வதாகவே தோன்றுகிறது. கட்சி மேலிடம் இவரை கண்டுகொள்ளவில்லை என்றும் இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. தமிழக பாஜகவில் இவர் புறக்கணிக்கப்படுகிறார். ஆகவே இதை உறுதிப்படுத்தும் விதமாக தற்பொழுது 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர் பதவியிலிருந்து தானாக விலகியுள்ளார். இது பாஜக மேலிட தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.